ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பொல்யூட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பொல்யூட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, a pollutant is a substance or energy introduced into the environment that has undesired effects. The usefulness of the resources. It is a chemical and biological substance which harms water layer and land quality. ஸோ பொல்யூட்டன்னா என்னென்னா, இட் கேன் பி ஆஃப் கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். அது எதெல்லாம் ஹார்ம் பண்ணுது அப்படின்னா, லேண்ட் அண்ட் வாட்டர் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பொல்யூட்டன் எப்படி வந்து ஒரு சைக்கிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்துடலாம். ஸோ இது பாருங்கள், பொல்யூட்டன்ஸ். ஸோ பொல்யூட்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு லெவலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொல்யூட்டன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட்டிகுலேட் மேட்டர், சல்ஃபர் டை ஆக்சைடு, லெட், கிரவுண்ட் லெவல் ஓசோனில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து வெப்சைட்டில் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ நம்மளுடைய காரு, இண்டஸ்ட்ரீஸ், நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா, ஒரு இதுலேருந்து வரக்கூடியதெல்லாம் வந்து மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கெமிக்கல் ரியாக்ஷனில் அது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், அடுத்து நம்ம இது கொடுக்குற பார்ட்டிகல்ஸ் தான் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு செடியிலையோ இதுலையாவது போய் பறந்து போய் உட்காந்துருது. ஸோ இது மலையில் பாயும் போது அது ஒரு லீச்சிங்காக மாறி அது திருப்பி நம்ம நிலத்துக்கே வருது. ஸோ இந்த செயின் வந்து திருப்பி டீகம்போஸ் ஆகும்போது என்ன ஆகுது, திருப்பி அது வேப்பராகி திருப்பி மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைக்கிளில் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ரொம்ப மோசமான ஒரு பொல்யூட்டனோட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகே, குவான்டிடேட்டிவ் பொல்யூட்டன் ஒன்று இருக்குது, குவாலிட்டேட்டிவ் பொல்யூட்டன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, குவாலிட்டேட்டிவ் பொல்யூட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா, CO2, முக்கியமாக CO2 என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது. இது வந்து ஒரு அளவுக்கு மேலே போகும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, தேவையில்லாத ஒரு 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 அளவு வந்து அதிகப்படுது. ஸோ அதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் பொல்யூட்டன்னு சொல்கிறாங்க. அளவுக்கு தேவையில்லாத அளவாக ஏறும் போது அது நமக்கு மனிதர்களுக்கு, உயிரினங்களுக்கு தேவையில்லாததாக ஒரு மாறுது. இது குவாலிட்டேட்டிவ் பொல்யூட்டன்னா என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற இன்செக்டிசைட்ஸாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இன்செக்டிசைட்ஸ் இந்தியா லிமிடெட் சொல்லி அது யார் கூட டைப் பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பான் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ஸ்பான்சர்ஸாக கொலாபரேஷன்ஸ் தான் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான், நீங்களும் இதை போய் பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஜப்பான் பேஸ் பண்ணி தான் வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம், டைப் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து. ஸோ R&D சென்டர்ஸ் இன் இந்தியாவில் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இன்செக்டிசைட்ஸ் சொன்னேன்ல. ஸோ இன்செக்டிசைட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வெப்சைட்ஸ் தான், ரிலேட்டடான வெப்சைட்ஸ் தான் நான் வந்து செக் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொன்றா. ஸோ முக்கியமாக இது எந்த மினிஸ்ட்ரியில் வருது நமக்கு தெரியல. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வரும். அண்டு வந்து இது எதுக்குன்னா, வெதர், கிளைமேட், ஓஷன் அண்ட் என்ன பார்த்திங்கன்னா, மெரைன், லிவிங், நான் லிவிங் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து போத் ஆர்டிக், அண்டார்டிக், ஹிமாலயாஸ் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸில் கவர் ஆகிடும். ஸோ நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் லைக் ஜிகேன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எர்த் சயின்ஸ்க்கு இருக்கிறது வந்து டாக்டர் ஹர்ஷ்வர்தன். அண்ட் வந்து எர்த் சயின்ஸோட மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் செக்ரட்டரி யாருன்னா வந்து ரஜீவன். ஸோ இவங்க தான் முக்கியமான பர்சன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் அகெயின் இந்த வெப்சைட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதாவது நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் டைரக்டரேட். அப்புறம் இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, அதாவது ஃபுட் செயினில் எப்படி இது கலக்குது. ஏன்னா இன்செக்டிசைட்ஸ் வந்து போடும்போது நம்ம ஒரு நிலத்துக்கு நம்ம ஒரு ஃபுட் செயின் நம்ம போடுறோம் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ரைமரி கன்சியூமர் சாப்பிடுது. ஸோ இது சாப்பிட்றத வந்து புழுவை வந்து ஒரு பறவை சாப்பிடும். அந்த பறவையை வந்து ஒரு பாம்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு இனமோ சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அடுத்தடுத்து ப்ரிடேட்டர்ஸ்க்கு பாஸ் ஆகி போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஃபுட் செயின் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரீச் ஆகிறது யாருன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஹியூமன் அந்த செயினுக்கு தான் வரும். ஸோ ஹியூமன் செயினாக என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ஏக்கோ சிஸ்டமில் நம்ம இல்லாத மாதிரி நினச்சிக்கிறோம். நேச்சர்னு சொன்னோம்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளும் நேச்சர் தான்.
ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லாத்தையும் நம்ம தின்னுட்ருக்கோன்னு கிடையாது. நம்ம அந்த நேச்சரை நம்ம ஒரு முக்கியமான ஒரு பங்கு நினச்சிட்ருக்கோம் கிடையாது. நம்மளும் நேச்சரில் ஒன்று தான். ஸோ இந்த விஷயத்தை அழகாக இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் இதை நான் காமிக்கிறேன். அண்ட் அகெயின் அடுத்து போயிடலாம். ஸோ இதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் பொல்யூட்டன் பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் அண்ட் விஷுவலைஸாகவும் நான் ஓரளவு காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் பொல்யூட்டனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ட் இன் நேச்சரில் குவான்டிடேட்டிவ் பொல்யூட்டன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நார்மலி அக்கரிங் இன் த என்விரான்மெண்ட் தான், பட் டேர்ம்ட் as பொல்யூட்டன்னு சொல்கிறாங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ் இன் த என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் CO2 present in the environment is greater quality than normal and it is thus termed as குவான்டிடேட்டிவ் பொல்யூட்டன் சொல்கிறாங்க. ஐ திங்க் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் பொல்யூட்டன். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் நாட் நார்மலி ப்ரெசன்ட் இன் த என்விரான்மெண்ட் அண்ட் ஆர் ஆடட் பை ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் பொல்யூட்டட் பை நேச்சர். ஸோ இயற்கையாகவே இருக்கிறத வந்து என்ன சொல்கிறோன்னா பொல்யூட்டன்னு சொல்கிறாங்க. அதோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது அது குவாலிட்டேட்டிவ் பொல்யூட்டன்னு சொல்கிறாங்க. குவான்டிடேட்டிவ் பொல்யூட்டன் சொல்கிறாங்க. இப்போ குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இயற்கைக்கு ஒரு இன்செக்டிசைட் பெஸ்டிசைட்ஸ் போடும்போது அது இயற்கையில் இல்லாத ஒன்று நம்ம ஒன்று கலக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அப்போ அது குவாலிட்டேட்டிவ் பொல்யூட்டன். ஓகேங்களா? நார்மலாகவே இருக்குது அதோடைய அப்படின்னா வந்து குவான்டிடேட்டிவ், மனுஷனால் ஆட் பண்ணி சேர்க்கும் போது அது குவாலிட்டேட்டிவ் பொல்யூட்டன்ட் ஆகுது. இப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் என்னவா பிரிக்கிறாங்கன்னா ப்ரைமரி பொல்யூட்டன் அண்ட் செகண்டரி பொல்யூட்டன். ஸோ ப்ரைமரி பொல்யூட்டன்னா பொல்யூட்டன்ஸ் வந்து டைரக்ட்லி எமிட்டட் ஃப்ரம் த சோர்ஸ் and remain in the form as termed as primary pollutant. For example, smoke, ash, dust, nitric acid, sulfur dioxide இந்த நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயங்கள். செகண்டரி பொல்யூட்டன்னா ப்ரைமரி பொல்யூட்டனோட கலக்கும் போது என்ன ஆகுது அதுதான் வந்து செகண்டரி பொல்யூட்டன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், these are those substances which are formed by chemical reaction between the primary pollutants and constitute of the environment which are already present in the environment. For example, smoke, ஓசோன், நைட்ரஜன் ஆக்சைடு, இதெல்லாம் வந்து செகண்டரி பொல்யூட்டன். ஓகேங்களா? அடுத்து வந்து அந்த பேசிஸ் ஆஃப் த டிஸ்போசல் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்னு சொல்கிறாங்க. ஸோ பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்னா என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் த பொல்யூட்டன் தட் ஆர் டிகிரேடட் பை நேச்சுரல் மீன்ஸ். இது வந்து இயற்கையாகவே மக்கும் கூட தன்மை, இயற்கையாகவே அது வந்து ஈக்குவலைஸ் சரியாயிடும். For example, heat, thermal pollution, domestic sewage are considered in this category as these can be quickly decomposed. சீக்கிரமாக மகிடும் by natural process or engineered systems such as municipal treatment plants. ஒன்று இது மனிதர்களாக ஒரு முனிசிபல் ட்ரீட்மெண்ட் மூலிமா ஈஸியாக வந்து லைக் மக்கக்கூடிய தன்மையாக மாற்றி விட்டுலாம், இல்லை இயற்கையாகவே அது மக்கும் தன்மையோடையவே இருக்கும். இது வந்து பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன் சொல்கிறோம். இந்த நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன் ஃபார் எக்ஸாம்பிள் do not degrade or degrade very slowly in the natural environment. ஸோ இயற்கைக்கு அது அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியே இல்லை, நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வந்து மோசமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்ஸ் அக்யூமுலேட் அண்ட் பயாலஜிக்கலி மேக்னிஃபைட் as they move in the biological cycle and also along food chain in the ecosystem. For example, DDT, aluminum cans. ஸோ இந்த DDT பற்றி தான் இந்த வெப்சைட் நான் இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதாவது டைக்ளோரோ டைஃபெனைல் ட்ரைக்ளோரோஈத்தேன்னு சொல்கிறோம் DDT. இது வந்து நான் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் வெப்சைட்டில் அதை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது நேஷ்னல் பயோ மானிட்டரிங் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங்கில் தான் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த DDTயை வந்து இன்செக்டிசைட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சரில். பட் US இதை எப்போயோ பேன் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நிறைய இந்த கெமிக்கல்ஸ் வந்து சில கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எப்போ பேன் பண்ணியிருப்பாங்க, 1972லேயே வந்து US வந்து பேண்டட் த DDT. சரிங்களா? ஆனால் பட் இப்போயுமே வந்து மஸ்கிட்டோஸ்க்கோ மலேரியாக்கோ இதை வந்து இன்னுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஃபார் எக்ஸாம்பிள், இதோடைய ஆபத்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அந்த DDT அண்ட் DTE ஆர் ஸ்டோர்ட் இன் தி பாடிஸ் ஃபேட்டி டிஷ்யூ. முக்கியமாக ப்ரெக்னென்ட் உமனில் இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, DDT கேன் பி பாஸ்ட் டு த ஃபீட்டஸ். Both chemicals are found in the like breast milk, resulting in the exposure to nursing infants. இந்த குழந்தைங்களுக்கு ஏன் பாதிப்பு வருதுன்னா, சில நேரங்களில் இந்த DDT வந்து அப்சர்வ்டு பை த ஈட்டிங், ப்ரீத்திங், டச்சிங் ப்ராடக்ட்ஸ் கண்டாமினேட்டட் வித். இது டச் பண்ணுறனால கூட வந்து இதோடைய எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய எஃபெக்ட்ஸ் எப்படிலாம் இருக்குன்னா, வாமிட்டிங், ஷேக்கினஸ்,
சீசர், ட்ரிமான்ஸ் நிறைய பேர் வந்து உடம்பு நடுங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இது டச் பண்ணுறது கூட ரொம்ப ஆபத்தான விஷயம்னு சொல்கிறாங்க. இது நமக்கே தெரியாமல் நிறைய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அகெயின் இதோடைய ஒஸ்ட்டு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஹெல்த் டிடிடி லோ என்விரான்மெண்டல் டோசஸ் ஆர் அன்னோன். இது எப்படின்னே தெரிய முடியும். அந்தளவுக்கு டோசஸ் வந்து கம்மியாகவே இருந்தாலும் இதோடைய எஃபெக்ட் தெரியுது. லெபரட்டரி அனிமல்ஸ் வந்து இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா லிவர் அண்ட் ரீப்ரொடக்ஷன்லேயே வந்து இஃபெக்ட்ஸ் வந்து தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு மோசமான ஒரு டிடிடி இது. அண்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஹியூமன் கார்சினோஜென்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஒரு டேட்டா பாருங்கள், blood serum levels of DTT in US population appeared to be 5 to 10 times lower than the levels of the smaller studies in the 1917 கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் இந்த யூசஸ் ஆஃப் அலுமினியம் கேன்ஸ் சொல்லி பார்க்கும்போது இது வந்து பண்ணுறது வந்து கஷ்டம். நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன் இதை ஒன்று இன்டெக்ரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி அலுமினியம் கேன்ஸ்லாம் ஃபிஷ் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபாரின்லோ மலேசியா இந்த மாதிரிலாம் வந்து கேன்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்மளே அலுமினியம் பேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது முக்கியமாக கண்ணை மூடிட்டு சொல்லணும் அப்படின்னா அலுமினியம்ஸை வந்து பற்றி சொன்னால் கேன்ஸ் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கேன்ஸுமே வந்து திருப்பியும் வந்து டீக்ரேடபிள் ஆகுதானா கிடையவே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு மோசமான ஒரு ரிசல்ட்டை தான் வந்து இந்த அலுமினியம் கேன்ஸ் கொடுக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இம்பேக்ட்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் பற்றி தெரியணும்ல, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, health effects or impacts caused by air pollutant may range from subtle biochemical and psychological changes. நான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ். பட் இது யாருமே நம்ம கவனத்தில் கொண்டு வரது கிடையாது. ஸோ பயோகெமிக்கல் சேஞ்ச்க்கு மட்டும் கிடையாது, சைக்காலஜிக்கல் சேஞ்சஸும் நிறைய ஏற்படுது. டிஃபிகல்ட்டி என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படும்? ப்ரீத்திங், காஃபிங், ரெஸ்பிரேட்டரி அண்ட் கார்டியாக் கண்டிஷன்ஸ். ஸோ த ஹியூமன் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் புவர் ஏர் குவாலிட்டி அண்ட் ஃபார் ரீச்சிங் அண்ட் பிரின்சிபலி அஃபெக்ட் த பாடிஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், cardiovascular system. Individual reaction towards the air pollutant depends on the type of pollutant a person exposed to, degree of exposure, individual health status and genetics. இதில் வந்து மேஜர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் தேர் இம்பேக்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது ஒரு பொல்யூட்டன். இது வந்து இம்பேக்ட் ஆஃப் ஹியூமனில் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா, CO2 has a major role in the greenhouse effect, produces weak carbonic acid adding to the acid rains. The carbon monoxide affects human health, binding to hemoglobin which may result in the asphyxia. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பனால் ஏற்படக்கூடிய பொல்யூட்டனால் ஏற்படக்கூடிய விஷயம். அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரில் என்ன பார்த்தீங்கன்னா, பெயிண்ட், மெட்டல்ஸ், கரோஷன்ஸ் ஆன் பெயிண்ட்டு, டெத் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸாகவும் கூட இருக்குது. இட் டேமேஜ் ஹியூமன்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் லங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரிகாசர் டு ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயின் தான் முக்கியமான ஒரு ரீசன் டியூ டு ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர். அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனால் டேமேஜ் டிஷ்யூ, ஐஸ், இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி இருக்கக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் இதுவுமே ஒரு முக்கியமான காரணம். அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸில் பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஹாவ் கார்சினோஜெனிக் எஃபெக்ட் ஆன் ஹியூமன்ஸ். சம் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் வித் சன்லைட் அண்ட் ப்ரொடியூஸ் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக். அஞ்சாவது விஷயம் வந்து லிக்விட் ட்ராப்லெட்ஸ். இட்ஸ் ஆல்சோ அகெயின் வித் த ஆசிட் ரெயின் அண்ட் கரோஷன் ஹெல்ப் இட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. டேமேஜஸ் வேரியஸ் லைஃப் ஃபார்ம்ஸ். சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் மேட்டர், அதாவது SPM, இது டேமேஜஸ் லங்ஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் and interferes with absorptions of CO2 and release O2. Photochemical oxidants பற்றி சொல்லணும்னா, it produces irritation to eye, nose and throat. It also affects and damages respiratory system. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் ஹியூமன்